குறைந்தது வருமானம். உதயநிதி ஸ்டாலின் சொத்து மதிப்பு என்ன? துணை முதல்வர் உதயநிதிக்கு 20 கோடியே 64 லட்சம் ரூபாய்க்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனுவுடன் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் இடம்பெற்றுள்ள விவரங்களை பார்ப்போம். உதயநிதி தனது கையிருப்பில் 50,000 ரூபாய், அவரது மனைவி கிருத்திகா கையிருப்பில் 75,000 ரூபாய் இருப்பதாக தெரிவித்துள்ளார். மகள் தன்மயா வங்கி கணக்கில் நிரந்தர வைப்பு நிதியாக 2,56,940 ரூபாய் இருப்பு உள்ளது. அதேபோல் தனது பெயரில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான டிஃபெண்டர் கார், 23 லட்சம் ரூபாய் மதிப்புடைய இனோவா கார் இருப்பதாகவும், தங்கம், வெள்ளி, வைர நகைகள் ஏதும் இல்லை என்றும், மனைவி கிருத்திகாவிடம் 1,600 கிராம் தங்க நகைகள் இருப்பதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஒட்டுமொத்தமாக அசையும் சொத்துக்களாக உதயநிதியிடம் 12 கோடியே 92 லட்சம் ரூபாயும், அவரது மனைவியிடம் 13 கோடியே 25 லட்சம் ரூபாயும், மகளிடம் 2 கோடியே 56 லட்சம் ரூபாயும் உள்ளன. இது தவிர உதயநிதி பெயரில் 7 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் உள்ளன. அவரது மனைவி கிருத்திகா உதயநிதி பெயரில் அசையா சொத்துக்கள் இல்லை. மொத்தமாக உதயநிதி பெயரில் மட்டும் 20 கோடியே 64 லட்சம் ரூபாய்க்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் உள்ளன. மேலும் அவர் பெயரில் தற்போது 10 குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இதற்கிடையே கடந்த 5 ஆண்டுகளில் வருமான வரி கணக்கில் காட்டப்பட்ட வருமான அடிப்படையில் உதயநிதியை விட கிருத்திகாவின் வருவாய் அதிகரித்துள்ளது. 2022, 2023 ஆண்டில் 7 கோடியே 94 லட்சம் ரூபாயாக இருந்த உதயநிதியின் ஆண்டு வருமானம் 2024, 2025 ஆண்டில் 10,40,000 ரூபாயாக குறைந்துள்ளது. அதேபோல் 2023, 2024 ஆண்டில் 44,94,000 இருந்த கிருத்திகாவின் வருமானம் 2024, 2025 2 கோடியே 92 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது. மேலும் 2021 ஆண்டு தேர்தலில் உதயநிதி காட்டியதை விட அவரின் சொத்து மதிப்பு தற்போது குறைந்துள்ளது. 2021 உதயநிதிக்கு 21 கோடியே 13 லட்சம் ரூபாயும், கிருத்திகாவுக்கு 1 கோடியே 15 லட்சம் ரூபாயும் அசையும் சொத்துக்கள் இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. துணை முதல்வர் உதயநிதி தாக்கல் செய்த சொத்து விவரங்கள் அடங்கிய பிரமாண பத்திரத்தில் அவரது மகன் இன்பநிதி பெயர் மற்றும் சொத்து விவரங்கள் இடம்பெறவில்லை. 2021 ஆண்டு உதயநிதி தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் இன்பநிதி பெயர் இடம்பெற்றிருந்தது. ஆனால் தற்போது அவர் பெயர் இல்லை. மேலும் இன்பநிதி தற்போது ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக செயல்படுகிறார் என்பது கவனிக்கத்தக்கது.